சொல்லுவதற்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, நான் பாத்திரவானே இல்லைன்றா. ஆனால் தகப்பன அதை பற்றி ஏதாவது பேசுனாரா? அதை பற்றி எதுவும் பேசலை. அவர் என்ன செய்கிறாரு, உடனே வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னென்ன உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்கன்றாரு, இவனுக்கு உடுத்துங்க, இவன் கைக்கு என்ன செய்யுங்க, மோதிரத்தை கொண்டு வந்து போடுங்கன்றாரு, கால்களுக்கு பாதரட்சைகளை கொண்டு வந்து போடுங்கன்றாரு, கொழுத்தை கன்றை கொண்டு வந்து அடிங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம்ன்றார். அவன் அழுகுறான், தெரியாமல் செஞ்சிட்டோம்பா, உமக்கு விரோதமாக நான் பண்ணிட்டேன், ஆனால் உமக்கு பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஆனால் தகப்பனோ அவனுடைய பாவத்தை பற்றி என்ன பண்ணலை, எதுவும் பேசலை. ஏன்டா அப்படி பண்ணேன், எதுக்குடா போனேன், எங்கடா வந்த, என்னடா செஞ்ச, ஏன்டா என் பேச்சை மீறி போனேன், நான் போகும்போது சொன்னனா இல்லையா, ஏன் இப்படி போய் வாழ்ந்த, ஏன் இப்படி பண்ணேன், ஏன் இப்படி தப்பு பண்ண, அதை பற்றிலாம் அவர் எதுவும் பேசலை. எங்கடா போனேன், என்ன ஊருக்கடா போனேன்னு கூட கேட்கல. உடனே என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுங்கன்றாரு. உடனே அவனுக்கு மோதிரத்தை கொண்டு வந்து மாட்டுங்கன்றார். கையை பார்க்குறாரு, மோதிரம் இல்லை. எங்கடா மோதிரம், உனக்கு நான் போட்டு விட்ட மோதிரம் எங்கே அப்படி கேட்கல. புதுசாக ஒரு மோதிரத்தை கொண்டு வந்து போடுங்கன்றார். என்னடா சட்டை இப்படி வச்சிருக்கிற, என்னடா இப்படி கந்த கோலமாக இருக்கிற, என்னடா இப்படி அழுக்கு வஸ்திரத்தை போட்டுக்கிற, பார்க்குறவங்க என்னடா சொல்லுவாங்க, அதை பற்றிலாம் கேட்கல. புது ட்ரெஸ் இருந்து கொடுங்கன்றாரு. அல்லேலூயா. காலை பார்க்குறாரு, என்னடா காலில் செப்பல் கூட இல்லை, என்ன மாதிரி செப்பல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்தேன், எங்கடா போட்டு தொலைச்ச, என்னடா பண்ண, இப்படியாடா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் கேட்கல. புதுசாக அவனுக்கு செப்பலை கொண்டாந்து போடுங்கன்றாரு. இதுதான் யாருடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு. அல்லேலூயா. இதுதான், அதுவும் எந்த தகப்பனுடைய அன்பு. நம்ம தகப்பன்லாம் இதெல்லாம் கேட்பாங்க, நம்ம அப்பா அம்மாலாம் என்ன செய்வாங்க, உனக்கு நான் எதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், கடைசியில் எல்லாத்தையும் கொண்டு போய் தொலைச்சிட்டு தெண்டமாக வந்து நிற்கிறேடா, இப்படி வேஸ்ட்டு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி நம்ம தகப்பன் கேட்பாங்க. நம்மளுடைய மாம்ச பிரகாரமான தகப்பன் கேட்பாங்க. ஆனால் நம்முடைய பரம தகப்பனும் என்ன செய்யறதில்ல, அதை கேட்கறது இல்லை. அல்லேலூயா. ஒரு முறை பேதுரு மனம் திரும்பி வந்தான். அவன் ஏதாவது கேட்டாரா, ஏன்டா என்னை மறுதளிச்ச, ஏன்டா எனக்கு என்ன தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ண, அதை பற்றி அவர் எதுவும் கேட்கவே இல்லை. என்னை நேசிக்கிறியான்னு கேட்டார், அவ்வளோதான். என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்டார். அப்போ இங்கே இளையகுமாரன் வரும்போதும் நம்முடைய பரம அந்த தகப்பன் யாருக்கு ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, பரம தகப்பனுடைய குணாதிசயத்தை ஒப்பிட்டு தான் அவர் சொல்கிறார். அப்போது பரம தகப்பனாகி நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாம் தூர தேசத்தில் போய் துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டு வந்தாலும் கூட நம்முடைய தகப்பன் என்ன செய்யறதில்ல, அதை பற்றி பேசுறதில்ல, அதை பற்றி கிளறது கிடையாது, அதை பற்றி அவர் மறுபடியும் தோன்றது கிடையாது. அவர் என்ன செய்கிறாரு, புதுசாக ட்ரெஸ்ஸை போட்டுக்க, புது மோதிரத்தை போட்டுக்க, புது பாதரட்சியை போட்டுக்க என்று சொல்லி சொல்கிறார். அது மட்டுமல்ல, என் பிள்ளை சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ, என்னது என் பிள்ளை சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, என்ன சாப்பிட்டான்னு தெரியல, போயிட்டு என்ன பண்ணுங்க, நான்வெஜ் அடிங்கன்றாரு. அல்லேலூயா. போயிட்டு கொழுத்த கன்று அடிங்க, பாருங்க அவன் இழைச்சி போயிருக்கிறான், கண்ணு மூஞ்செல்லாம் உள்ளே போயிருக்குது, ஆளே ஒரு மாதிரி இருக்கான், அவனுக்கு நான்வெஜ் கொண்டு வந்து அடிங்கன்றாரு. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து என்னவா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா. என்ன செய்வோம், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்க, நாம் என்ன செய்வோம், புசித்து சந்தோஷமா இருப்போம். இது யார் சொல்றது, தகப்பன் சொல்றாரு. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்றாரு. இவனா முழிக்கிறான், என்னடா இது, ஒன்றுமே புரியல இவனுக்கு. அப்பா நம்மளை திட்டுவார்னு பார்த்தோம், ஏதாவது கேட்பார்னு பார்த்தோம், ஏதாவது நம்மளை கடிந்து கொள்வார்னு பார்த்தோம், அவர் ஒன்றுமே நம்மக்கிட்ட கேட்கலையே அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் இருக்கிறான். ஒருவேளை அப்புறமா எதனா கேட்பாரோன்ற குழப்பத்தில் கூட, சந்தேகத்தில் கூட அவன் இருக்கலாம். ஆனால் அப்பா அதை என்ன செய்யலை, அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆகையினால் அவர் சொல்கிறாரு, நாம் புசித்து என்னவா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி. இதை அவங்க மூத்த மகன் வயல்லேருந்து வரான். மூத்த மகன் வந்து வயல்லேருந்து வந்து தூரமாக வீட்டுக்கு தூரத்தில் நிற்கிறான். தூரத்தில் நின்று இன்னும் வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குதுன்னு கேட்குறான். ஏன் அப்படின்னா, அங்கே வீட்டில் என்ன நடக்குது, ஒரே மேலதாளம் சத்தமாக அங்கே நடக்கிறது. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வந்து வீட்டுக்கு சமீபமாய்